ஸ்ரீரங்கம் ஏஎஸ் முரளி. இதுக்கு முன்னாடி நம்மளோட வல்லவன் யூடியூப் சேனலில் 3 முருகன் கோயில்களை ஒரே நாளில் சென்று தரிசித்தால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீடியோவை பார்த்தோம். அதில் எண்கண் முருகன் கோவில், பொருள் வைத்த சேரி முருகன், எட்டுக்குடி முருகன், இந்த 3 முருகன் கோயிலையும் ஒரே நாள் சென்று பார்த்தால் நமது பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு 3 முருகன் கோயிலை பார்த்தோம். இந்த வீடியோவில் 3 சிவன் கோயில்கள், குளித்தலைக்கு பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுலேயே இந்த 3 சிவன் கோயிலையும் இருக்குது. கடம்பவனநாதர், திரு இங்கோய் மலை மரகத சலேஸ்வரர், ஐயர் மலை ரத்னகிரீஸ்வரர், இந்த 3 கோயிலும் பக்கத்தில் இருக்குது. இந்த 3 கோயிலையும் ஒரே நாள் சென்று வழிபட்டால் நமது பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது பெரியோர்களின் வாக்காக இருக்கிறது. இந்த ஐயர் மலையில் அறநிலையத்துறை ரோப் கார் போட்டிருக்காங்க. அதில் நம்ம மேலே ஏறி போயிடலாம் சுலபமாக. திரு ஈங்கோய் மலை, அதில் இவ்வளோ நாள் படியில் நடந்தே தான் போய்ட்டு இருந்தாங்க, படியேறி தான் போய்ட்டு இருந்தாங்க. இப்போ கார்கள் போகிற மாதிரி ரோடு போட்டுட்ருக்காங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ போகலாம், கார் போகலாம். 14/7/2025 அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்துக்காக இந்த ரோடை போட்டிருக்காங்க. ஃபர்தராக அந்த ரோடை டெவலப் பண்ணுவாங்க. கடம்பவனநாதர் கோயில் குளித்தலை கரூர் பைபாஸில் குளித்தலையிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த 3 கோயிலையும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இது குளித்தலையில் அமைந்திருக்கிற முதல் சிவன் கோயில். இது ரோடு மேலேயே தான் இருக்குது. குளித்தலை கரூர் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த கோவில் இருக்குது. கடம்பவனேஸ்வரர் திருக்கோவில். இது கோவிலின் உள்பக்கம். சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடத்திருப்பாங்க போல் இருக்குது. கோவில் புதுசாக இருக்குது, பெயிண்டெல்லாம் அடித்து. இது கோவிலோட முகப்பு பகுதி. அழகான சிவன் கோவில். கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். அடுத்து நாம் ரத்னகிரீஸ்வரர் கோவிலுக்கு போகிறோம். இது அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் இருக்குது. அதாவது கடம்பவனேஸ்வரர் கோயிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் இருக்குது. இது கோவிலோட மலையடி வாரம். என்ட்ரன்ஸ் இது தான். ஐயர் மலை அப்படின்னு இந்த மலைக்கு பேர். தூரத்தில் தெரியுது பாருங்கள், மலை மேலே ஒரு கோயில். அதுதான் ரத்னகிரீஸ்வரர் கோவில். நம்ம பார்க்குற 3 கோவிலுமே புராண சிறப்பு வாய்ந்தது தான். இந்த கோவில்களை பற்றி நிறைய யூடியூபு, கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அதனால் அந்த கோவிலை பற்றி அதிகம் நான் சொல்ல போகிறதில்ல. நம்ம கோவிலுக்கு போகிற வழி, கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இது கோவிலுக்கு மலையை சுற்றி வருகிற கிரிவலப்பாதை. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது. பௌர்ணமி அன்னைக்கு இந்த கிரிவலம் போகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு இந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க. ரோடு நல்லாவே இருக்குது, ஆனால் லைட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. கிரிவலம் வர அன்னைக்கு பௌர்ணமினால் முழு நிலவில் நம்ம வரலாம். நிறைய கடைகள்லாம் கூட
அன்னைக்கு வந்திருக்கும், வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் கிரிவல பாதை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது கடம்பாவனேஸ்வரர் கோயில். இது 2வது கோவில் ரத்னகிரீஸ்வரர் கோவில், ஐயர் மலை. இந்த மலை மேலே ஏறுறதுக்கு படியும் இருக்குது, ரோப் கார் வசதியும் இருக்குது. ரோப் காரு 4 இருக்குது. ஒரு காரில் 2 பேர் தான் உட்காரலாம். 4 காரில் 8 பேர் உட்காந்து போகலாம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. போய் க்யூ வரிசையில் உட்காந்து தான் போகணும். நான் போன அன்னைக்கு கும்பல் நிறைய இல்லை, அதனால் சீக்கிரமாகவே போயிட்டோம். இங்கே தான் ரோப் கார் போகிற வழி. ரோப் கார் போயிட்டுருக்கு பாருங்கள். 4 ரோப் கார் சேர்ந்த மாதிரி போயிட்டுருக்கு, தெரியுது உங்களுக்கு. ரோப் கார் என்ட்ரன்ஸ் இது தான். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஒருத்தருக்கு 50 ரூபா சார்ஜ் வாங்குகிறாங்க ரோப் காரில் போகிறதுக்கு. காரில் போனால், 2 வீலரில் போனால் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் வசதி நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ரோப் காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப மெதுவாக ஏறுது ரோப் காரு. காற்று நிறையா அடிச்சதுன்னா ரோப் காரை நிறுத்திடுறாங்க. ஒரு ரோப் காரில் 2 பேர் தான் உட்காந்து போக முடியுது. 4 ரோப் கார் இருக்குது. ஒரு ட்ரிப்பு 8 பேர் போகலாம். மேலே 8 பேர் கீழே வரலாம். பத்து நிமிஷம் ஆகுது ரோப் காரில் ஏறி மேலே போகிறதுக்கு. இது ரோப் கார்லேருந்து கிராமத்தின் அழகான காட்சி. இது கோவில் தெப்பக்குளம். இது கோவிலின் உட்புறம். இது கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக இப்போ மராமத்து பணி செஞ்சிட்ருக்காங்க. கோவில் உள்பக்கம் பார்த்தா பாழடைஞ்சு இந்த கோவிலின் பழமை தெரியுது. இது அம்மன் சன்னதியோட பிரகாரம். இது கோவிலேருந்து மேலேருந்து, மலை மேலேருந்து கிராமத்தை பார்க்குற அழகிய காட்சி. ரத்னகிரீஸ்வரர் கோவில், ஐயர் மலை. இது ரத்னகிரீஸ்வரர் கோவிலோட பிரகாரம். இதில் பிரகாரத்தில் நம்ம வலம் வர முடியாது, மராமத்து பணி நடந்துகிட்ருக்கு. இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வருது. நவக்கிரகங்கள் எல்லாம் மூடி வச்சுருக்காங்க வேலை நடக்கிறனால. வேலை ஜரூராக நடக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப மெதுவாக நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. வேலை பார்க்குறவங்க யாரையுமே காணோம். இப்போ
நாங்கள் போனது ஒரு சனிக்கிழமை. கோயிலில் ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க, அது வழியாக கீழே பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா காற்று வருது ஜில்லு ஜில்லுன்னு. படி வழியாக ஏறி வந்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருக்குது, ஜாக்கிரதையாக வரணும். கையில் தின்பண்டம் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, எடுத்துகிட்டு வந்தால் குரங்கு மேலே பாஞ்சிரும். இது அடுத்த கோவில். மூன்றாவது கோவில் இது. குளித்தலையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதாவது ஐயர் மலை கோயிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த கோவிலில் 14ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இது வந்து மரகத சலேஸ்வரர் கோவில், திரு ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அகத்தியர் வடிவில் வந்து இந்த சிவனை வழிபட்டதாக சொல்கிறாங்க. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறும் கூகுளில் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. கும்பாபிஷேகம் இப்போ தான் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறனால அந்த பந்தல்லாம் பிரிக்காமல் கூட இருக்காங்க. திரு ஈங்கோய் மலை மரகத சலேஸ்வரர் திருக்கோயில். இது அம்மன் கோவில். இங்கேருந்து காவேரி ஆறு தெரியுது நமக்கு. திரு ஈங்கோய் மலை. கும்பாபிஷேகம் நடந்து ஒரு வாரம்தான் ஆயிருக்கு. மலைக்கு படியும் இருக்குது. இந்த கும்பாபிஷேகத்துக்காக கார் போகிற மாதிரி பாதையும் போட்டிருக்காங்க. இந்த கார் போகிற பாதையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ தான் போட்டிருக்காங்க, அதனால் பாதை கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா காவிரி ஆறு தெரியுது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வரைக்கும் படியில் தான் எல்லோரும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்காக இப்போ கார் போகிற அளவுக்கு மலையை சரி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும். 2 கார் 3 கார் போகிற அளவுக்கு நல்லா பெருசாகவே அகலமாகவே இருக்குது. ஆனால் இப்போ தான் பாதையை ரெடி பண்ணியிருக்காங்கனால கரடு முரடாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். இது திரு ஈங்கோய் மலை மரகத சலேஸ்வரர். மரகத சலேஸ்வரர், ரத்னகிரீஸ்வரர், கடம்பவனேஸ்வரர், இந்த 3 கோவிலையும் ஒரே நாளைக்கு போய் சேவிச்சா நம்ம பாவம்லாம் போகும் அப்படின்னு ஐதீகம். இந்த 3 கோவிலையும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மரகத சலேஸ்வரர் லிங்கம் பளபளன்னு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு காலத்தில் இது மரகத லிங்கமாக இருந்தது, அப்புறம் யாரோ கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையான கதை என்னன்னு தெரில. ஆனால் சிவன் லிங்கம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. இந்த 3 கோவில்களையும் ஒரே நாள் சென்று சேவித்து சிவனின் அருளை பெறுவோம். வணக்கம்.